हरिः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विषयमधेवहितं यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्रस्तवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो हरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति 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 ओम महागणाधिपतये நமஹ. விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். அடியன் ஹரி கிருஷ்ணமூர்த்தி. உங்களின் வளர்ச்சிக்கான இந்த பலன்களை சொல்லக்கூடிய உங்களின் ஒருவனாக இந்த மே மாத ராசி பலன்களை இப்போது நாம் பார்ப்போம். மே மாதத்திற்கான கிரகநிலைகள் நம்ம காலை சூரிய உதயத்திலேருந்து 1-5-20-25 இதை பேஸ் பண்ணி நம்ம பலன்களை சொல்லிகிட்ருக்கோம். சூரியன் உச்சம், லக்னாதிபதி 4ல் நீச்சம் அடைஞ்சிருக்கார். அஷ்டமாதிபதியும் 4ஆம் அதிபதியும் நீச்சம் அடைஞ்சிருக்கார். மேலும் குரு ரிஷபத்தில் உட்காண்டிருக்கார். மேலும் சந்திரன் மிதுனத்தில் உட்காண்டிருக்கார். புதன், சுக்கிரன், சனி, ராகு இந்த 4 பிளானட்ஸுமே 12ல் உட்காண்டிருக்கார். ஆக இந்த பிளானட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்திரன் மிருகசேஷம் 3லேயும் செவ்வாயினுடைய காலில் உட்காண்டிருக்கார். செவ்வாய் சனியினுடைய சாரத்துலேயும் புதன் புதனுடைய ரேவத்தினுடைய சாரத்துலேயும் உட்காண்டிருக்கார். குரு மிருகசேஷம் 2லேயும், சுக்கிரன் உத்திரட்டாதி 1லேயும், சனி உத்திரட்டாதி 1லேயும், ராகு பூரட்டாதி 4, கேது உத்திரம் இந்த சாரத்தை வாங்கியிருக்கிறதுனால இந்த பலன்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த விஸ்வாச வருடம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்ல பலன்களை தரக்கூடியவர். இதுக்கு முன்னாடி 1905 to 1906, 1965 to 1966, இப்போ 2025 2026 இது நடந்துகிட்ருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களையும் இதை ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நம்ம பலன்களை சொல்லிகிட்ருக்கோம். நல்ல பலன்களை கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். இது பொதுப்படையான பலன்கள். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த பொது பலன் சொல்லும்போது ஒரு நல்லதாக சொல்லணும். ஆக்சுவலாக இண்டிவிஜுவலாக நீங்கள் இப்படி ஆகிடுவீங்க அப்படி ஆகிடுவீங்களாம் சொல்லக்கூடாது, தப்பு அது. ஏன்னா பொதுப்படையாக இவ்வளோ பாசிட்டிவ் தான் நம்ம சொல்லணும். அப்போ நெகட்டிவிட்டியில் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அவங்களுடைய பிளானட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். சரஸ்திர உபயம், பாதகாதிபதியினுடைய பார்வை, அவங்களுடைய வயசில் எந்த வயசில் பாதகாதிபதியினுடைய பார்வை வருது, இதெல்லாம் பார்த்து தான் பலன்களை சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னு சொன்னால் முதல் 7 வருஷம் கேது அவங்க எந்த இதில் பிறந்திருக்காங்களோ அது வயசு கம்மியாகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி சுக்கிரன் 20 வருஷம், அடுத்தது சூரியன் 6 வருஷம், செவ்வாய் 7 வருஷம். ஒரு 40-45 வயசில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகுனுடைய பார்வை வர ஆரம்பிச்சிடும். பேஸ்டான் அவங்களுடைய 45 அந்த வயசில் அப்போ அந்த பாதகாதிபதி திசை எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்து பலன்களை சொல்லணும். 7ஆம் நாடு சனி வருதே சுவாமி அப்படின்னு சொன்னிங்கன்னா 7ஆம் நாட்டு சனி வந்தால் மட்டும் நம்ம வருதுன்னு சொல்ல முடியாது. சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களையும் நல்ல யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர். நான் எப்போதுமே ஒன்றே ஒன்று சொல்லுவேன், இந்த 7ஆம் நாடு சனி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், டைமை ப்ராப்பர்ட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்போதுமே எதையுமே ஒரு 2-3 வாட்டி யோசனை பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுங்க. புது வெஞ்சர் போகிற மாதிரியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகாதிபதிகள் உங்களுடைய பாதகாதிபதியினுடைய தசைகள் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் உங்களுடைய லைஃப்பை ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரா மாதிரி தான். எனக்கு மேக்ஸ் தெரியல அப்படின்னு சொன்னால் அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ யார் நல்லா பார்க்குறாங்க, யாரையா ஒருத்தர் ஃபாலோ பண்ணுங்கள்.
டிஸ்கஸ் பண்ணுங்கள், 2-3 பேரை பார்த்து அசஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணிக்கோங்க சார். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் மிகவும் நன்றாக இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா சூரியன் உச்சம், சுக்கிரன் வேற உள்ளே வர்றார், குரு வந்து 2ல் போகிறார். ஆல்ரெடி 15 நாள் குரு உங்கள் இதுலேயே இருக்க போகிறார், உங்கள் வீட்டிலே இருக்கார். இந்த ஒரு வருஷ காலம் வந்து அஷ்டமாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் உங்களுக்கு குருவாக இருந்ததுனால ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இருந்திருக்காது. ஆனால் பகவான் உங்களை எதுவும் இது பண்ணாமல் சஸ்டைன் பண்ணி வச்சுருப்பார். எப்போதுமே நல்ல வழிகாட்டுதல் பேரில் உட்காண்டிருப்பார். மேலும் சுக்கிரன் வந்து இப்போ உங்கள் ராசியதிபதி உச்சம் பெற்றிருக்கார், புதனோடு சேர்ந்து உட்காண்டிருக்கார், சூரியன் உச்சம் பெற்றிருக்கார். இந்த நல்ல பலன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இந்த சனியினுடைய 9ஆம் ஆதியும் 10ஆம் ஆதியும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தேன்னா ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து 11ல் போய் உட்காந்து ரொம்ப நல்ல பலன் கொடுக்க போகிறார். ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா எப்படி கொடுப்பார் அப்படின்னு கேட்பீங்க. சூரியன் வந்து உங்களுக்கு வந்து எப்போ வந்து சூரிய பிரகாசம் ஒளி உள்ளே வருதோ அப்போயே நல்ல ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. புதிய வெஞ்சர்ஸ், நியூ வெஞ்சர்ஸ் நீங்கள் பழைய காலம் எப்போயாவது ட்ரை பண்ணி வச்சுருப்பீங்க, அதெல்லாமே பார்த்தேன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தேன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இட் வில் ஓப்பன். ஆக்சுவலாக இந்த பேங்க்கில் வந்து லோன் அப்ளை பண்ணி வச்சுருப்போம், ஏதோ ஒரு தடங்களுக்காக நமக்கு வந்து பார்த்தேன்னா நிறுத்தி வச்சுருப்பாங்க. இப்போது அந்த பேங்க்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுக்கு புதன் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய ப்ரெசன்டேஷனில் அவங்களே சொல்லுவாங்க, நம்ம வந்து இந்த ப்ரொப்போசல் கொடுக்கும்போது ஏதாவது சின்ன வந்து ப்ராப்ளமாக இருந்தால் கூட என்ன பண்ணுவான்னா அதை ஹைலைட் பண்ணி நல்லா இப்படி இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாள். ஆக்சுவலாக மேலும் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் உங்களை தேடி வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொடுப்பா. ஆக்சுவலாக கல்யாண ஆர்டர்ஸ், கேட்ரிங்கில் இருக்கவா, மேலும் இந்த அக்கௌண்டன்சி மெயின்டைன் பண்ணுறவா, அக்கௌண்ட்ஸாக ஸ்டாஃபாக வேலை செய்கிறவா, இவ எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்கும். நல்ல ப்ரமோஷன்ஸ், உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து க்ரோத் லெவலும் நல்லா இருக்கும். மேலும் இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஃப்ரான்ச்சைசி ஹேண்டில் பண்ணுறவா, டிஸ்ட்ரிபியூட்டர் ஹேண்டில் பண்ணுறவா எல்லாருக்கும் இது நல்ல ஓப்பனிங். ஆக்சுவலாக இந்த காலகட்டங்களில் ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் நல்ல ஆட்சி செலுத்துறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பனிங் கொடுப்பார். மேலும் செவ்வாய் 7ஆம் ஆதியும் 12ஆம் ஆதியும் நீச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாள். அப்போது கூட்டாளியிலேருந்து கூட்டு பிஸ்னஸில் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். உங்களுடைய ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாரின் பார்ட்னர்ஸ் அவங்க மூலிமா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். நீங்கள் யாராவது ஃபாரினில் போய் பிஸ்னஸ் வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணவாளுக்கு இது ஒரு நல்ல டைம். ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டி வந்து லிட்டிகேஷனில் இருக்கிறவாளுக்கும், ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சைனாக இருக்கார். ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும்போதே சனி பகவானையும் நம்ம வந்து செவ்வாயும் தான் நம்ம வந்து பார்க்கணும். செவ்வாய் வந்து நீச்சம் பெற்றிருக்கு. அதனால் லிட்டிகேஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து உங்களுடைய லீகலில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாருமே ஓரளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன், ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இத்தனை நாள் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி உட்காந்தவங்கெல்லாம் இப்போ வாங்க உட்காந்து பேசுவோன்னு சொல்லி உட்கார போகிறாங்க எல்லோரும். ஸோ நீங்கள் எப்படி பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணிக்க போகிறீங்கன்றத நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த சிறு குறு தொழில் அதிபர்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே நல்ல பிஸ்னஸ் கிடைக்கும். இந்த பிஸ்னஸ்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக திடீர்னு வந்து வீடெல்லாம் வாங்கிறதுக்கு கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். நிறைய ஜுவல்ஸ்லாம் வாங்குவேல் நீங்கள், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேல் நீங்கள். அது மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்கிறதுக்கு நல்ல டைம் இது. மேலும்
பிஸ்னஸுக்கு தேவையான எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸுக்கும் அசட் டெவலப்மெண்ட் இப்போது வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேலும் இந்த ஏஜென்சிஸ், என்ன ஏஜென்சி, நம்ம இந்த தரகு பண்ணுறாங்க, நிலம், இந்த இதுக்கெல்லாம் வந்து ஏஜென்சிஸ் புரோக்கரேஜெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த லே அவுட்ஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கெல்லாமே இப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. மார்க்கெட் வந்து நல்ல பூமிங் வரும். அதனால் அவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். திடீர்னு ஃபாரின்லேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இந்த லேண்ட் வேணும், அந்த லேண்டு வேணும்னு சொல்கிறதுக்கு நிறைய சான்சஸ் ஆர் தேர். ஏன்னா வீனஸ் 12ஆம் ஆதியும் சுக்கிரனும் புதனும் எல்லாமே நல்ல பொசிஷனில் இருக்காங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பலன்களும் பார்த்திங்கன்னா பொது பலன்தான். மேலும் ஒவ்வொருத்தங்களுக்கும் தனிப்பட்ட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பரும் காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கு. உங்களுடைய பர்சனலாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கணும்னா நம்ம மீட் பண்ணுவோம்.